சமீப காலமா எனக்கு வர்ற மிக அதிகமான ஃபோன் கால்ஸ் என்னால ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுது. என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, மக்களுடைய மன ஆரோக்கியம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். அதுல மிக முக்கியமானது இந்த சமூக ஊடகங்கள். இந்த துரோகம் பண்றவங்களோ தப்பு பண்றவங்களோ ரொம்ப ஈஸியா இருக்குது அப்படிங்கிறதுக்காக சமீப நாட்கள்ல இந்த தப்பையோ துரோகத்தையோ பண்ணிடுறாங்க. ஆனா அவங்க இந்த பாதிக்கப்படுறவங்களுக்கு விட்டுட்டு போற அந்த மன உளைச்சல் இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவுங்கிறத அவங்க உணர்றதே இல்லை. இதுல பாதிக்கப்பட்டவங்களும் தங்கள் தாலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் இந்த இடத்துல குறை வச்சேன், நான் இந்த இடத்துல சரியில்லாம போனேன், எதனால இவங்க இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதீதமான கேள்விகள் திருப்பி 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 அவங்களுக்குள்ளார இவங்க கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவங்களோட மனம் மிக அதிகமாக பாதிக்கப்படுது. மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாளுங்க, மிக அதிகமாக மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடல் ரீதியா ஒருத்தவங்களை துன்புறுத்ததை விடவும் மிக மிக ஆபத்தானது, மிக மிக கொடூரமானது மன ரீதியா ஒருத்தவங்களை நீங்க துன்புறுத்துறது. தயவு செஞ்சு யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க, தப்பு பண்ணாதீங்க, நிம்மதியா இருங்க. வாழ்த்துக்கள்.